முன்னோர்கள் ஏதோ ஒரு எவிடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு எண்ணங்க, இந்த இசை என்பது ஏதோ இன்று நேற்று பிறந்திருக்காது. ஏன்னா இந்த இசை ஒவ்வொரு தமிழனின் நாடி நரம்புகளில் அவனை ஆட வைக்குதே இல்லையா? சும்மா கேட்ட சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் ஆடுறாங்க. ஏன்னா அந்த இசை அவனுடைய மரபணுவில் இருக்கிறது. நான் சொல்றேன், இறைவனின் முன்பாக இசைக்கப்பட்ட இசை இந்த தடாரி. திருமுறைகளில் இந்த தடாரி இறைவன் முன்பாக இசைக்கப்படுவதற்கான ஒரு கருவியாக குறிப்பிடப்படுகிறது. நான் ஃபைனலா ஒரு டிக்ளேர் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆதி தமிழர்களினுடைய சங்க கால குடிப்பெயர் பாணர். ஏன்னா நம்ம பாணர்கள் இசைத்த தடாரி நம்முடைய இசையாக இருக்கிறது. பாணர் டிக்ளேர். சாதி அடிப்படையில் அமைந்த முதல் பெயர் செம்மார். செம்மான் ஆக்சுவலி அது உயர்வு அருவிதை செய்து சொல்றவங்க செம்மார் என்று சொல்கிறார்கள். இது எப்படி வந்துச்சு? தோல் ஸ்டிச் பண்ணுவாங்க. நீங்க பெரும்பாலாற்று படையை பற்றி யாரோ நண்பர் சொன்னாரு. பெரும்பாலாற்று படையில நான் படிச்சு என்ன ஒரு சிறுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். பெரும்பாலாற்று படையில ஒரு பாடன் இன்னொரு பாடனை பாக்குறாங்க. சுமதி மேடம் பாருங்க, ஒரு பாக்குறேன். ஒரு பாடன் கையில யாழ் இருக்கு. யாழ் வந்து ஒரு சிகப்பு தோளால் அணிந்த ஒரு போர்வையான அவன் மூடி இருக்கான். அப்படியே பாக்குறான், யாழ் உள்ள இருக்கு, சிகப்பு தோளால் ஒரு போர்வை இருக்கு. அப்போ நீங்க ஒரு சொல்ல இருக்கீங்க, லட்சுமிகாந்தா பேசுறாரு, திடீர்னு லட்சுமிகாந்த் பேசிட்டு போல. ஒரு போர்வை இருக்கு. அந்த போர்வையில ஸ்டிச் பண்ணிருக்கான். தோளால் அந்த போர்வை தைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டிச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவன் சொல்றான்.